ஹாய் கைஸ், இந்த ஃபைட்டில் நம்ம எப்படி வின் பண்ணோன்னு வாங்க பார்க்கலாம். என்னோட டீமில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஜின் வெஜிட்டா, பூக்கிடு, அப்புறம் வந்து டர்ல்ஸ் வச்சுருந்தேன். ஆப்போனன்ட் டீமில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் வெஜிட்டா, கோடங்ஸ், அப்புறம் கோகான் வச்சுருந்தான். அப்படியே ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. நான் என்ன பண்ணேன்னா வெஜிட்டா வச்சு அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டர்ல்ஸுக்கு சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு டர்ல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா கைஸ், என்னோட டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. அந்த ஆப்பனோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோகான் மட்டும் ஸ்ட்ராங்கு, மற்ற 2 கேரக்டரும் ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம். ஈஸி தான். இந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்தில் எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் ஏதாவது ஸ்ட்ராங்கான அட்டாக் கொடுக்கும்போது அவன் கோகானை வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவனோட மெயின் பிளானே இந்த கேமில் என்னென்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரைசிங் ரஷ்ஷே கொடுத்தா கூட அவன் என்ன பண்ணலான்னா கோகானை வச்சு டிஃபெண்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மார்ஜின் வெஜிட்டா வர்சஸ் மார்ஜின் வெஜிட்டா மாதிரி வந்துச்சு. ஸோ அதில் வந்து என்ன கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். அந்த அட்டாக்லேருந்து நான் டக்குன்னு மிஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு அட்டாக் கொடுக்கலான்னு மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக எனக்கு டைமிங் கிடச்சிது. அந்த டைமில் நான் ஒரு அட்டாக் கொடுத்தேன். ஸோ அந்த அட்டாக்ல ரொம்ப டேமேஜஸ் கிரியேட் ஆகலை. ஏன் அப்படின்னா மார்ஜின் வெஜிட்டா வர்சஸ் மார்ஜின் வெஜிட்டா வந்து ஃபைட் பண்ணும்போது ரொம்ப டேமேஜஸ் எனக்கும் இருக்காது, அவனுக்கும் இருக்காது. ஸோ மார்ஜின் வெஜிட்டாவை சேஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா டர்ல்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ டர்லுக்கு சேஞ்ச் பண்ண அப்புறம் அவன் கண்டினியூஸாக என்ன அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ கைஸ், டர்ல்ஸில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா டர்ல்ஸோட ஹெல்த் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனாலும் அதுக்கப்புறம் இன்னொரு ஹெல்த் வந்து நமக்கு பில்ட் ஆகும். ஸோ ஃபைட்டில் 3 கேரக்டர் சூஸ் பண்ணுறோன்னா அதில் ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் வேணும்னா நம்ம டர்ல்ஸ் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ரைசிங் ரஷ் அட்டாக் கொடுத்தான். ஸோ அந்த அட்டாக்ல வந்து எனக்கு மிஸ் ஆக முடியலை. ஸோ அந்த அட்டாக்கோட டேமேஜஸ் என்ன நீங்களே பாருங்கள். கோடங்ஸோட ரைசிங் ரஷ் இது. ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ணேன்னா எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டேன். இருந்தாலுமே அந்த அட்டாக்கோட எஃபெக்ட் வந்து என்னோடய ஹெல்த் வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணிடும். இருந்தாலும் டர்ல்ஸ் எல்லாம் முடிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த ஹெல்த் முடிஞ்சு போனாலும் அதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் ஹெல்த் வந்து கிடைக்கும். ஸோ அதுலேருந்து இந்த கேரக்டரை வச்சு நம்ம கன்டினியூஸாக ஃபைட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டர்ல்ஸ் செகண்ட் ஹெல்த் பில்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட்டு. ஆனால் இதுலேயும் அவன் என்ன வின் பண்ணிட்டான்னா இந்த கேரக்டரை முடிச்சு விட்ருவான். ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு டர்ல்ஸை வச்சு கோகானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டர்ல்ஸ் வர்சஸ் கோகான் இருக்குல்ல கைஸ், இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் எனக்கும் ஸ்ட்ராங்கு, அவனுக்கும் ஸ்ட்ராங்கு. ஸோ 2 பேரும் அட்டாக்ஸுமே ரொம்ப டேமேஜை க்ரியேட் பண்ணாது. ஸோ அது தெரிஞ்சு தான் அவன் என்ன பண்ணான்னா மார்ஜின் வெஜிட்டாக்கு சேஞ்ச் பண்ணிட்டான். அப்புறம் நானும் என்ன பண்ணேன்னா மார்ஜின் வெஜிட்டாக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்ஜின் வெஜிட்டா வர்சஸ் மார்ஜின் வெஜிட்டா வந்து 2 பேருக்குமே டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ 2 கேரக்டர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது ரொம்ப டேமேஜ் வந்து கிடைக்காது. அப்புறம் அவன் என்ன பண்ணான்னா கோடங்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டான். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா எப்படியாவது அந்த ஃபுல்லாக ட்ராகன் பால்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரேசிங் ரேஸ் கொடுத்து எப்படியாவது வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ளூ கார்டு வந்து ஆக்டிவேட் ஆச்சு. ஸோ அந்த ப்ளூ கார்டை மட்டும் யூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கரெக்டான டைம் பார்த்து ஒரு ப்ளூ கார்டை யூஸ் பண்ணேன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா கோகானுக்கு சேஞ்ச் பண்ணிட்டான். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன், அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கேம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக் கொடுக்கும்போது அந்த டைமில் கோகானை வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ நல்ல டிஃபென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அது வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அவன் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் இப்போ நான் வந்து ரைசிங் ரஷ் கொடுக்கும்போது அந்த டைமில் கோகான் இருந்தால் கண்டிப்பாக கோகானை வந்து நம்ம முடிச்சு விட்டுறலாம். ஸோ அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ரைசிங் ரஷ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தோ ஸ்டாப் வந்துச்சு. ஸோ அதில் அவன் வின் பண்ணிட்டான். ஸோ இதில் டைம் தோ ஸ்டாப்பில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா கைஸ், அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அட்டாக் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு 4 கார்டு நம்ம வச்சுருக்கோன்னா டைம் டோ ஸ்டாப்பில் நம்ம வின் பண்ணிட்டோன்னா அந்த 4 கார்டையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மேக்ஸிமம் அதுலேருந்து தப்பிக்க முடியாது. ஸோ அதுலேருந்து நல்ல ஒரு டேமேஜஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த எப்போவுமே இந்த டைம் டோ ஸ்டாப்பில் வந்து நம்ம எப்படியாவது வின் பண்ண பார்க்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது இந்த கேமில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கண்டினியூஸாக நான் அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தான். நான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பூக்கிட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பூக்கிட் சேஞ்ச் பண்ணேன். ஆனால் மார்ஜின் வெஜிட்டாக்கு பூக்கிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் இல்லைங்கிறனால அந்த கேரக்டரை அவன் முடிச்சு விட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்ஜின் வெஜிட்டா வர்சஸ் மார்ஜின் வெஜிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெல்த் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவனோட மார்ஜின் வெஜிட்டாக்கு நல்ல ஹெல்த் இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு கரெக்டான டைம் பார்த்து ஒரு ப்ளூ கார்டு அட்டாக் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அந்த அட்டாக்கோட எஃபெக்ட் என்ன நீங்களே பாருங்கள். இது ரொம்ப டேமேஜே கிரியேட் பண்ணாது, இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டேமேஜ் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா டர்ல்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ நான் டர்ல்ஸ் சேஞ்ச் பண்ணால் மார்ஜின் வெஜிட்டா ஒரு டிஃபென்ஸ் வந்து வீக் ஆயிரும். ஆனால் அவன் கரெக்டாக என்ன பண்ணான்னா டர்ல்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் கோடங்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்ல்ஸ் வச்சு கோடங்ஸ்க்கு வந்து எல்லோ கலர் அட்டாக் கொடுத்துட்டே இருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கோடங்ஸோட ஹெல்த் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆப்புறம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கோகானுக்கு சேஞ்ச் பண்ணி எனக்கு ஒரு ப்ளூ கார்டு கொடுத்து டர்ல்ஸோட ஹெல்த் வந்து முடிச்சு விட்டான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபைட்டில் இருந்தது பார்த்தீங்கன்னா மார்ஜின் வெஜிட்டா மட்டும்தான். ஆனால் அவனோட கேரக்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா 3 கேரக்டரில் மார்ஜின் வெஜிட்டா அண்ட் கோடங்ஸ் 2 பேருக்குமே ஹெல்த் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அவன் கோகானை மட்டும்தான் வச்சு டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதில் எந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணாலும் நான் ஒரு சின்ன அட்டாக் கொடுத்தாலே போதும்,
அந்த கேரக்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கார்டு கொடுத்து அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கார்டு கொடுத்தேன். ஸோ அதுலேயே கோகானோட ஹெல்த் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. எனக்கு ரைசிங் ரஷ் ஆக்டிவேட்டாக இருந்தனால ஸோ அந்த டைமில் ரைசிங் ரஷ் அட்டாக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். அவனோட 3 கேரக்டருக்குமே ஹெல்த் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து அவன் எந்த கேரக்டர் வச்சிருந்தாலுமே நம்ம ரைசிங் ரஷ்ல வந்து அட்டாக் வந்து ரொம்ப டேமேஜஸை கிரியேட் பண்ணிடும். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா, கோகானை வச்சு அந்த ரைசிங் ரஷ்லேருந்து மிஸ் ஆகிட்டான். மிஸ் ஆகி என்ன பண்ணான்னா, என்னை வந்து ஒரு அட்டாக் பண்ணான். ஆனால் அவனோட ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருந்தனால ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் அட்டாக்லேயே அவனோட கோகானை வந்து முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் இந்த ஃபைட்டில் மிச்சம் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டங்ஸ் அண்ட் மார்ஜின் வெஜிடா மட்டும்தான். ஸோ அது வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறது ஈஸி தான். ஸோ அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தனால ஒரு ஸ்ட்ரைக் அட்டாக்கோ இல்லை ஜஸ்ட் ஒரு எல்லோ கார் அட்டாக்கோ கொடுத்தா மட்டும் போதும், அந்த கேரக்டர் ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மிச்சம் இருந்த மார்ஜின் வெஜிடாவை ஒரு ப்ளூ கார்டு யூஸ் பண்ணி முடிச்சு விட்டு இந்த ஃபைட்டில் நான் வின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.